தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் திமுக வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். மகளிர் உரிமை திட்ட பயனாளிக்கு 5000 வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது பெண்களுக்கு எவ்வளவு பயனுள்ள அறிவிப்பா பார்க்கலாம் சார்? இது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அதை விட முக்கியமாக பாஜகவுடைய சதியை முறியடித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். இதை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும். இந்த திட்டம் ஒரு சூப்பர் ஹிட் சக்சஸ். இதனால ஒட்டுமொத்த பெண்களின் பேராதரவு தமிழ்நாட்டு முதல்வருக்கு இருக்கிறது என்ற வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்க வேண்டும். தேர்தல் வரைக்கும் இந்த இதை போகக்கூடாது என்ற அடிப்படையில பாஜக சில முயற்சிகளை எடுத்து வந்திருக்கிறது. இதற்கு அதிமுகவும் உடந்தை. இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துலதான் இப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2000 ரூபாய் அடுத்த திராவிடம் 2.0 அப்படின்னா 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் என்ற அந்த உன்னத அறிவிப்பையும் தமிழ்நாட்டின் முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். இதை விட முக்கியம், இந்த தேர்தல் வரைக்கும் இப்படிப்பட்ட எல்லா திட்டங்களையும் முடக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி சதி செய்து வருகிறது. அதுல ஒரு சதியை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம். மற்ற எல்லா சதிகளையும் இப்படியே முறியடிப்பார் தமிழ்நாட்டின் முதல்வர், ராக் ஸ்டார் சிஎம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த 3000 ரூபாய் 3 மாதங்களுக்கு பிளஸ் 2000 ரூபாய், இது எல்லாமே கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுகிறது. எங்க ஏதாவது தமிழ்நாட்டு முதல்வருடைய கரிசனத்தை நாம் உணர வேண்டும். எலெக்ஷன்ல ஸ்டால் பண்ணிட்டாங்க, ஏதாவது சதி செய்து ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இது வரைக்கும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கவே கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். அது இப்ப நீங்க இவரு பேசினதை கேட்டேன், திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசினதையும் கேட்டேன். பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வயிற்றில் இருந்த அறிவிப்பு புலியை கரைத்திருக்கும். என்னடா நம்ம சதி இப்படி உடை தெரியப்பட்டிருக்கிறதே என்ற பதைபதைப்பு அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அவர் கல்வி கடன் ரத்தை பத்தி கேட்கிறாரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 2016 நீங்களும் தான் சொன்னீங்க கல்வி கடன் ரத்துன்னு. செய்ய முடிந்தது அவங்களால? 2016 என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளையும் சேர்த்து 2021 திமுக அரசு தான் நிறைவேற்றி கொண்டு வருகிறது. பாஜகவிற்கோ அதிமுகவிற்கோ வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றினார்களா என்று கேட்கக்கூடிய யோகியதையோ அருகதையோ கிடையாது. சார், இது ஒரு புறம் இருக்க, தற்போது காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஒரு அந்த கூட்டணி தொடர்பாக ஒரு வார்த்தை போர் முற்றி வருகிறது. இந்த நிலையில தற்போது இந்த அறிவிப்புனால காங்கிரஸ் கட்சி இப்போது வெளியே போவதா என்று ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இது ஏசியமான கேள்வி. தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு அற்புதமான கருத்தை அந்த கான்க்ளேவ்ல சிறப்பான முறையில வெளியிட்டாரு. எங்களுடைய கூட்டணி சிறப்பான முறையில இருக்கு. ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், we are like family அப்படின்றத தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி, இதை எல்லாத்தையும் முறியடிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில பலர் இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. சார், இதுக்கு முன்னாடி பேசின டிஆர்பி ராஜா அவர்கள் புதிய அறிவிப்புகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்று சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி சரி, புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது, தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன அறிவிப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்க முடியுமோ, நிதிநிலை எதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா திட்டங்களையும் அறிவிக்க தமிழ்நாட்டின் முதல்வர் தயாராக இருக்கிறார். ஐ திங்க் மேபி we can have lot of surprises. நம்ம வெயிட் பண்ணணும். அப்கோர்ஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவும் அவர்களுடைய பணிகளை மிகவும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதுலயும் பல திட்டங்கள் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சரவணன். தேங்க்யூ.